அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மூலிகை வகுப்பு நடைபெறும். செண்பகத்தோப்பு ஐயனார் கோயில் ராக்காச்சியம்மன் கோயில் பகுதியில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் மூலிகையின் தோட்டமும் நிறைய மூலிகை பார்க்காத மூலிகைலாம் நம்ம பார்க்கலாம். அதனால் மூலிகை வகுப்பு 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். வகுப்புக்கு வருதவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பல்க்கு பக்கத்தில் இருங்க. காலை உணவு அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருங்க. 9 மணிக்கு வண்டி ரெடியாக இருக்கும். அதாவது இந்த தோட்டமே வேனில் தான் போகிறோம். அதனால் எந்த பகுதின்னு சொல்லி இனிமேல் தான் முடிவு பண்ணணும். ஆனால் வரதவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பல்க்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா 9 மணிக்கு வண்டி ரெடியாக கிளம்பிடும். வரதவங்க 400 ரூபா போட்டுட்டு பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நான் அங்கே தான் தருவேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். பணத்தை முதலே போட்டுட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா காட்டுப்பக்கம் நமக்கு டவர் கிடைக்காது. அதே மாதிரி நான் காரில் தான் வரேன், பைக்கில் தான் வருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணணும். காட்டுக்குள்ளே போய் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வரதவங்க முன்கூட்டியே இங்கே எனக்கு பதிவு பண்ணிவிட்டு 400 ரூபாயை போட்டு விட்ருங்க. அது போக நிகழ்ச்சிக்கு வரும்போது செய்முறை காட்சியும் நடைபெறும். மாங்காயில் நம்ம ஜாம் போட்டு வச்சுருக்கோம். மாங்காயை தொலியெல்லாம் சீவிட்டு அதில் திராட்சைப்பழம், சாதிக்காய், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம ஒவ்வொரு தடவை லேகியம் கிண்டும் போதும் மாதுளை, திராட்சை, நெல்லிக்காய் அது மாதிரி போடுவோம். அது மாதிரி லேகியத்தில் பருத்திப்பால், தேங்காய் பால், கசாசாவும் திராட்சைப்பழம் அதெல்லாம் சேர்ப்போம். அது மாதிரி டானிக்கிலையும் மாதுளை, திராட்சை, நெல்லிக்காய் அதெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்போம். அதுபோல் மாங்காய் ஜாமுலையும் திராட்சைப்பழ சாறில் அதாவது கரும்பு வெல்லம், அதாவது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி அதில் காய்ச்சி மண் தூசிலாம் வடிகட்டிட்டு அதில் இந்த மாங்காயை துருவி போட்டு அதில் சாதிக்காய், முறைப்படி சாதிக்காய், சுக்கு, ஏலக்காயெல்லாம் போட்டு சாம் தயாரித்து வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா மாங்காய் இந்த கால் வலி உள்ளவங்களுக்கு ஒத்துக்கிடாது, வலி கூட மட்டும் அதிகரிக்கும். ஏன்னா மாங்காய் சீசனில் நம்ம மாங்காய் கண்டிப்பாக மாம்பழம்லாம் சாப்பிடணும். இப்போ மாம்பழம்லாம் நம்பி வாங்க முடியல. எங்கள் ஊரை பொறுத்தவரையில் நாங்கள் 3 வருஷமாகவே மாம்பழமே யாருமே வாங்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட 9, 10, 11 மருந்து வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம காட்டில் இதுவரையில் எந்த மருந்துமே அடிக்கலை. அதுமாதிரி மாம்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லிலே படுக்க வச்சு உங்களுக்கு கொடுக்காங்க. அதனால் பல நோய்கள் உண்டாக்குது. நம்ம காட்டில் இருக்கிற மாமரத்தில் எதுலேயுமே நம்ம எந்த மருந்தும் அடிக்கலை, இயற்கை விவசாயம் தான் பார்த்துட்டு வரோம். அதனால் மாங்காய் ஜாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏற்றுக்கணும். கால் வலி வராது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது நாங்கள் பனை ஏறிக்கிட்டு இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா பதநீரில் காய்ச்சும்போது அந்த கொப்பரைக்குள்ளே போட்டு எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். ஏன்னா அந்த பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக வேண்டி, எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வேண்டி மாங்காயில் ஜாம் போட்டிருக்கோம். வரதவங்க வேணுங்கிறவங்க நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். மற்றபடிக்கு செய்முறையெல்லாம் உங்களுக்கு நேரடியாக நம்ம மூலிகை வரும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. மருந்துகள் செய்முறை எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால் இது போன்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க.
கண்டிப்பாக வகுப்புக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பல்க்கு பக்கத்தில் வண்டி நிற்கும். 9 மணிக்கு ரெடி ஆகிரும் வண்டி. ஒன்று செண்பகத்தோப்பாக இருக்கும் அல்லது ஐநாறுவேல் ராக்காச்சியம் கோயிலாக இருக்கும். அதனால் முன்பதிவு கட்டிட்டு நீங்கள் அங்கே வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.